வணக்கம். இன்றைய தேன்மொழிகள். ஜாதி மத வேற்றுமைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் தலைவணங்குவது மருத்துவரிடம் மட்டுமே. மருந்தைக் காட்டிலும் மருத்துவர் மீதான நம்பிக்கை நோயை 100 மடங்கு குணப்படுத்துகின்றது. மருத்துவரிடம் இருந்தும் இறைவனிடம் இருந்தும் மறைக்கப்படுகின்ற அனைத்தும் இழப்புக்கு வழிவகுக்கின்றன. உங்கள் நோயை பற்றி எல்லோரிடமும் கூறுவதால் கேட்பவர்களுக்கு சலிப்பு ஏற்படுவதோடு சொல்பவர்களுடைய நோயின் தீவிரம் இன்னும் அதிகரிக்கின்றது. எனவே நோயை பலவிதமாக விவரிப்பதை விட்டுவிட்டு அதற்கு மாறாக பரமாத்மாவை உள்ளன்புடன் நினைவு செய்யும் பொழுது நோயின் தாக்கம் மனதை பாதிக்காது. மனம் நன்றாக இருந்தால் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அது எந்த விளைவையும் ஏற்படுத்தாதது மட்டுமன்றி சக்தி வாய்ந்த அமைதி நிறைந்த மனம் நோயை குணப்படுத்திவிடும். உங்களை நோயாளியாக காண்பிப்பதினால் மற்றவர்களிடமிருந்து அனுதாபம் கிடைக்கும் என்ற கற்பனையில் சென்று விடாதீர்கள். நோயற்ற காஞ்சனகாய சரீரத்துடன் பிறப்பெடுக்க அனைத்து மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான பரமாத்மா அதாவது இறைவனிடம் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் உள்ளார்ந்த அன்புடன் பேசுங்கள். அப்போது மனதிற்கான மருந்துடனும் மற்றும் புத்திக்கான ஞானத்துடனும் ஆனந்தமயமான வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.